Hey, hi, hello guys, welcome to my channel Jammy's Vlog. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ கிளம்பியாச்சு. ரம்யாவுக்கு ப்ரெக்னென்சி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ நேற்று நைட்லேருந்தே ஆளும் டல்லாக தான் இருந்தா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி 10:30 ஆச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ணியோட மம்மி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி பெயின் வந்துருச்சு. நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன இருக்கு? ஓகே, போபோ எல்லா வீடியோவுமே நம்ம இந்த vlogல பார்ப்பீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடக்குது இது எல்லாமே உங்களுக்கு இதில் காட்டுறோம். ஸோ ப்ரௌட் டாடி, ப்ரௌட் மாம். ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான லக்கேஜ், பேகு, அப்புறமேல பாப்பா பிறந்தோன்னே என்னென்ன திங்ஸ் தேவை எல்லாமே நம்ம பக்காவாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் பேக் அண்ட் ஃபார்வர்டு நான் ஒரு ஆள் தான் இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியும். வேறு யாரும் இங்கே ஹெல்ப் கிடையாது. அது பார்த்தீங்களா, இது அஸ்வின் ப்ரோவும் விஷாகா சிஸ்டரும். இவங்க மதுரைக்காரங்க. இங்கே ஆல்புக்கர்க்கியில் அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு குட் ஃப்ரெண்ட், நமக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி இங்கே. ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா மாமா ஊர்லேருந்து வாங்கி அமுச்சு விட்டாங்க. அம்மா ஊருக்கு வரப்போ அந்த ஸ்டிக்கர் தான் இதில் நம்ம ஒட்டியிருக்கோம். இனிமேல் தான் ஒரிஜினலான பேபி ஆன் போர்டே நம்ம வரப்போகிறாங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாச்சு. அவங்கள்ட்ட நம்ம ரிசப்ஷனில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக உள்ளார போனீங்கன்னா அங்கே லிஃப்ட்டில் ஏறி 5th ஃப்ளோர் போனதுக்கப்புறமா அங்கே ஒரு ரெட் கலர் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனை எடுத்து நீங்கள் உள்ளார எமர்ஜென்சி இதில் நீங்கள் பேசணும். அதுக்கப்புறமேல அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் இப்போ அந்த லிஃப்ட்டை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். இப்போ அந்த லிஃப்ட்டில் ஏறி நம்ம மேலே போயிட்டு அவங்கக்கிட்ட பேச போகிறோம். ஸோ அங்கே பேசினதுக்கப்புறமேல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு டோர் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், நீங்கள் டேரெக்டாக உள்ளார வரணும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனதுக்கப்புறமேல அவங்கக்கிட்ட போய் சொன்னோம், இது மாதிரி எங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ளார நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே எக்ஸாமிங் ரூம் மாதிரி இருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேல பாப்பாவோட ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறமேல ரம்யாக்கோட அந்த ப்ரெஷரு, இது எல்லாமே தரவாக செக் பண்ணி, இதுக்கப்புறமா அவங்க இந்த மானிட்டரிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அடுத்து லேபர் வார்டோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றது இந்த ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமேல தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹார்ட் பீட் ஒரு 135 to 150 வரைக்கும் அப்படி ஃப்ளக்சுவேஷன்லேயே தான் இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் to ஒரு 1 hour வரைக்கும் இந்த ப்ராசஸ் போச்சு. நாங்கள் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ அட்மிட் ஆக சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு டேட் மீன்ஸ் நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 1 day பிஃபோராகவே பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால என்ன இப்போ பிறப்பாங்களா அப்போ பிறப்பாங்களா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு ஆஸ்லேஷனில் தான் இருந்துச்சு. அப்புறம் நடுவில் நாங்கள் போய் கேட்டோம், இப்போ நாங்கள் அட்மிட் ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த எக்ஸாமிங் முடிஞ்சதுக்கப்புறமேலாம் தான் நாங்கள் என்னன்னு சொல்ல முடியும். இப்போ 3 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிருக்காங்க. இதுக்கப்புறம் 10 சென்டிமீட்டர் ஆனதுக்கப்புறமேல தான் நார்மல் டெலிவரிக்கான ஒரு ப்ரொசீஜருக்கு அவங்க ரெடியான மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேல அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க மெடிசன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டிஸ்சார்ஜ் ஷார்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரெடி பண்ணிவிட்டு அவங்க வர வரைக்கும் இந்த மானிட்டரிங் ஆனது போயிட்டே தான் இருந்துச்சு. அவங்க வந்ததுக்கப்புறமேல எங்களுக்கு அந்த டிஸ்சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டு எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம், ஆனால் உங்களுக்கு 1 ஹவரோ இல்லை ½ an hour இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் உடனே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரமாக வந்துட்டதுனால நாங்கள் எதுவுமே சாப்பிடலை. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் காஸ்கோவில் போயிட்டு பீட்சா சாப்பிட்றதுக்கு தான் போனோம். எஸ், உண்மையாலுமே இந்த சீன் தான் நடந்துச்சு அங்கே.
எல்லாருக்கும் பசி இருந்தது. ரம்யாவும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. என்ன வேணும்னு கேட்டோன்னே பீட்சா வேணும்னு சொன்னாங்க. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு காஸ்கோவில் பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட லன்ச் டைம் போயிட்டு இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 ஹவர்ஸில் வந்து திருப்பி பயங்கரமான பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரம்யாவுக்கு. ஸோ இந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேலாம் நாங்கள் நைட்டு வந்து ஒரு 11-11:30 இருக்கும். நாங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து திருப்பி நாங்கள் திங்ஸ்லாம் ஆல்ரெடி கார்லேயே நாங்கள் வச்சுருந்ததுனால அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமேலாம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video.